வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வருகின்ற 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதத்தில் வரலட்சுமி விரதம் வருது இல்லையா, அந்த நோம்பின் விநாயகர் பூஜை மற்றும் வரலட்சுமி அஷ்டோத்திர சதநாமாவளி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். முதல்ல எப்படி நம்ம பூஜை செய்வது, அதனுடைய சிறப்பு, அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம அஷ்டோத்திர நாமாவளியும் நம்ம படிக்க போகிறோம். புக்கு இருந்ததுன்னா புக்கை எடுத்து வச்சுக்கோங்க, என் கூடவே சொல்லுங்கள். முதல்ல விநாயகர் பூஜையை பண்ணிட்டு தான் அப்புறம் வரலட்சுமி பூஜையை நம்ம ஆரம்பிக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பஞ்சபாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பஞ்சபாத்திரத்துக்கு தீர்த்த பாத்திரம் 4 புறங்களிலும் சந்தனம் குங்குமம் இடணும். அந்த பாத்திரத்தில் சந்தன குங்குமம் இடணுங்க. அதாவது பஞ்சபாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா, அதில் தண்ணி நிரப்பி வச்சுருக்கணும். அதில் நம்ம ஓம் கங்காய நமக, ஓம் யமுனாய நமக, ஓம் நர்மதாய நமக, ஓம் கோதாவரியை நமக, ஓம் சரஸ்வதியை நமக, ஓம் சிந்தவே நமக, ஓம் காவேரியை நமக, ஓம் சப்தகோடி மகாதீத்தானி ஆவாகயாமி அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்லோகத்தெல்லாம் படிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், சங்க பூஜை அப்படின்னு இருக்கும். இந்த சங்கு பூஜை, அதாவது சங்கு இருந்ததுன்னா சங்குக்கு பூஜை செய்வோம். இந்த மந்திரத்தெல்லாம் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் ஆத்ம பூஜை படிக்கணும். பீட மண்டபம் பூஜை, மண்டபத்துக்கு நம்ம பூஜை செய்யணும். அப்புறம் குரு தியானம் இது வரைக்கும் படிக்கணுங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஷாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதுக்கப்புறம் நம்ம புஷ்பம் அக்ஷதை எடுத்துட்டு கலசத்துக்கு பூஜை செய்யணும். அங்க பூஜை, ஓம் வரலக்ஷ்மி நமக, ஓம் மகாலட்சுமியை நமக, ஓம் இந்திராயை நமக, ஓம் சண்டியாயை நமக, ஓம் ஷிராப்திதனாயை நமக, ஓம் பீதாம்பரதாரிண்யை நமக, ஓம் சாரகர சம்பவாயை நமக, ஓம் நாராயண பிரியாயை நமக, ஓம் ஜகத்குஷ்யை நமக, ஓம் விஸ்வஜனன்யை நமக, ஓம் சுஸ்தன்யை நமக, ஓம் கம்புகண்ட்யை நமக, ஓம் சுந்தர்யை நமக, ஓம் பத்மஹஸ்தாயை நமக, ஓம் பகுப்பிரதாயை நமக, ஓம் சந்திரவதனாயை நமக, ஓம் சஞ்சலாயை நமக, ஓம் பும்போஷ்டயை நமக, ஓம் அனகாயை நமக, ஓம் சுகபோலாயை நமக, ஓம் பலப்பிரதாயை நமக, ஓம் நீலாலாகாயை நமக, ஓம் சிவாயை நமக, ஓம் சர்வமங்களாயை நமக. பாதவ் பூஜையாமி, குல்பவ் பூஜையாமி, பாதவ் பூஜையாமி அப்படின்னா கால்கள், அதை நினச்சிட்டு நம்ம கால்களை நினச்சிட்டு நம்ம பூஜை பண்ணுறோம். கால்களை காப்பாற்று. குல்பவ் பூஜையாமி கணுக்கால், ஜங்கே பூஜையாமி கெண்டைக்கால், ஜானுனி பூஜையாமி முழங்கால், ஊரு பூஜையாமி தொடை, கடிம் பூஜையாமி இடுப்பு, குஹ்யம் பூஜையாமி மர்மம், நாமிம் பூஜையாமி தொப்புள், குஷிம் பூஜையாமி வயிறு, வஷக் பூஜையாமி மார்பு, சத்னவ் பூஜையாமி மார்பகம், கண்டம் பூஜையாமி கழுத்து, சகந்தவ் பூஜையாமி தோள்கள், ஹஸ்தான் பூஜையாமி கைகள், பாகூன் பூஜையாமி புஜதண்டம், வக்திரம் பூஜையாமி வாய், கபுகம் பூஜையாமி முகவாய்க்கட்டை, ஔஷ்டம் பூஜையாமி மேல் உதடு,
அதரம் பூஜையாமி உதடு. கபோ லவ் பூஜையாமி கன்னம். பாலம் பூஜையாமி நெற்றி. அலகான் பூஜையாமி வகிடு. சிரக் பூஜையாமி தலை. சர்வான் யங்கானி பூஜையாமி முழுதும், அதாவது சர்வான் யாங்கானி பூஜையாமின்னு முழுதும், அதாவது நம்ம உடல் உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரை ஒவ்வொன்றா சொல்லி நம்ம அர்ச்சிக்கிறோம். எங்களை காப்பாற்று அப்படின்ட்டு நம்மளுடைய ஒவ்வொரு அங்கமாக நம்ம கால் கை கண் சொல்லி நம்ம பூஜை செய்கிறோம். அடுத்தது ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திர நாமாவளி. லக்ஷ்மி அஷ்டோத்திர நாமாவளி மிக மிக முக்கியமான ஸ்தோத்திரம். இது எல்லாருமே சொல்லலாம். அதாவது கலசம் வச்சுட்டுருக்கிறவங்க மட்டும்தான் இதை படிக்கணும்னு கிடையாதுங்க. லக்ஷ்மி படம் வச்சுட்டு அதில் சந்திரா குங்குமம் வச்சுட்டு நாம் அம்பாளுக்கு நம்ம பூஜையால் புஷ்பத்தால் நம்ம அர்ச்சிக்கலாம். ஓம் பிரக்ருத்யை நமக. ஓம் விக்ருத்யை நமக. ஓம் வித்யாயை நமக. ஓம் சர்வபூதஹிதப்பிரதாயை நமக. ஓம் ஸ்ரத்தாயை நமக. ஓம் விபூத்யை நமக. ஓம் சுரப்யை நமக. ஓம் பரமாத்மிகாயை நமக. ஓம் வாசே நமக. ஓம் பத்மாலயாயை நமக. ஓம் பத்மாயை நமக. ஓம் சுசே நமக. ஓம் ஸ்வாகாயை நமக. ஓம் ஸ்வதாயை நமக. ஓம் சுதாயை நமக. ஓம் தன்யாயை நமக. ஓம் கிரண்மையை நமக. ஓம் லக்ஷ்மியை நமக. ஓம் நித்யபுஷ்டாயை நமக. ஓம் விபாவத்யை நமக. ஓம் அதித்யை நமக. ஓம் தித்யை நமக. ஓம் தீத்யாயை நமக. ஓம் வசுதாயை நமக. ஓம் வசுதாரிண்யை நமக. ஓம் கமலாயை நமக. ஓம் காந்தாயை நமக. ஓம் காமாக்ஷ்யை நமக. ஓம் குரோதசம்பவாயை நமக. ஓம் அனுக்கிரகப்பிரதாயை நமக. ஓம் புத்தையே நமக. ஓம் அனகாயை நமக. ஓம் ஹரிவல்லபாயை நமக. ஓம் அசோகாயை நமக. ஓம் அம்ருதாயை நமக. ஓம் தீப்தாயை நமக. ஓம் லோகசோக விநாசின்யை நமக. ஓம் தர்மநிலாயை நமக. ஓம் கருணாயை நமக. ஓம் லோகமாத்ரே நமக. ஓம் பத்மப்ரியாயை நமக. ஓம் பத்மஹஸ்தாயை நமக. ஓம் பத்மாக்ஷ்யை நமக. ஓம் பத்மசுந்தர்யை நமக. ஓம் பத்மோத்பவாயை நமக. ஓம் பத்மமுக்யை நமக. ஓம் பத்மநாப்ரியாயை நமக. ஓம் ரமாயை நமக. ஓம் பத்மாலாதராயை நமக. ஓம் தேவியை நமக. ஓம் பத்மின்யை நமக. ஓம் மக்கந்தின்யை நமக. ஓம் புண்ணியகந்தாயை நமக. ஓம் சுப்ரசந்தாயை நமக. ஓம் பிரசாதாபிமுக்யை நமக. ஓம் பிரபாயை நமக. ஓம் சந்திரவதனாயை நமக. ஓம் சந்திராயை நமக. ஓம் சந்திரசகோதர்யை நமக. ஓம் சதுர்புஜாயை நமக. ஓம் சந்திரரூபாயை நமக. ஓம் இந்திராயை நமக. ஓம் இந்துசிதலாயை நமக. ஓம் ஆக்லாத ஜனன்யை நமக. ஓம் புஷ்டியை நமக. ஓம் சிவாயை நமக. ஓம் சிவகர்யை நமக. ஓம் சத்யை நமக. ஓம் விமலாயை நமக. ஓம் விஸ்வஜன்யை நமக.
ஓம் துஷ்டியாயை நமக. ஓம் தாரித்ய நாசின்யை நமக. ஓம் பிரீதி புஷ் கரிண்யை நமக. ஓம் சாந்தாயை நமக. ஓம் சுக்லமால்யாம் பிரதாயை நமக. ஓம் ஸ்ரீயை நமக. ஓம் பாஸ்கர்யை நமக. ஓம் பில்ல நிலாயை நமக. ஓம் வராரோகாயை நமக. ஓம் யசஸ்வின்யை நமக. ஓம் வசுந்தராயை நமக. ஓம் உதாராங்காயை நமக. ஓம் கரிண்யை நமக. ஓம் ஹேமமாலின்யை நமக. ஓம் தனதான்ய கர்யை நமக. ஓம் சித்தையே நமக. ஓம் சத்ரைன சௌம்யாயை நமக. ஓம் கபப்பிரதாயை நமக. ஓம் நிருபவேஸ்ம கதானந்தாயை நமக. ஓம் வரலக்ஷ்மியை நமக. ஓம் வசுப்பிரதாயை நமக. ஓம் கபாயை நமக. ஓம் கிரண்ய பிரகாராயை நமக. ஓம் சமுத்திரதனதாயை நமக. ஓம் ஜயாயை நமக. ஓம் மங்களாயை நமக. ஓம் தேவியை நமக. ஓம் விஷ்ணு வக்ரத்தல சித்திதாயை நமக. ஓம் விஷ்ணு பத்தன்யை நமக. ஓம் பிரசன்னாக்ஷியை நமக. ஓம் நாராயண சமாசிதாயை நமக. ஓம் தாரித்ர்யத் வம்சின்யை நமக. ஓம் தேவியை சர்வோபத்ரவதாரிண்யை நமக. ஓம் நவதுர்காயை நமக. ஓம் மகாகால்யை நமக. ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக. ஓம் திரிகாலஞான சம்பன்னாயை நமக. ஓம் புவனேஸ்வர்யை நமக. ஓம் வரலக்ஷ்மியை நமக. நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. புஷ்பம் அக்ஷதைகளால் நம்ம கலசத்தில் போட்டுட்டு அர்ச்சனை செஞ்சிடணும். அதுக்கப்புறம் உத்தராங்க பூஜை அப்படின்னு இதை படிக்கணும். அதுக்கப்புறம் நெய்வேத்திய மந்திரங்கள், நெய்வேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, நம்ம பாயசம், வடை, சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை, அப்பம், அதிரசம், லட்டு, ரவா லாடு, என்ன லட்டு எது பண்ணாலும் நம்ம நைவேத்திய மந்திரங்கள் படிக்கணும். அப்படி நெய்வேத்திய மந்திரங்கள் படிக்க முடியல, எங்களுக்கு தெரியலனா நெய்வேத்தியம் சமர்ப்பயாமி, லட்டு, பாயசம், சக்கரை பொங்கல், வடை சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கணும்னா ராஜோபசாரங்கள் அப்படின்னு இருக்கும், அதை படிக்கணும். அப்புறம் தோரக்ரந்தி பூஜை அப்படின்னு இருக்கும், இதை நம்ம ஃபுல்லாக படிக்கணும். அப்புறம் சரடை எடுத்து கையில் கட்டும்போது சொல்லும் ஸ்லோகம். சரடை கையில் எடுத்து கட்டுவோம் இல்லையா, கட்டும்போது நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லணும்னா, சர்வ மங்கள மாங்கல்யே சர்வ பாப பிரணாசினி தோரகம் பிரதிக்ருநாமி சுப்ரதிதா பவ சர்வதா. இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லி சரடை எடுத்து கட்டிக்கணும். அப்புறம் ஷிராக்கியம் அப்படின்ற ஒரு மந்திரங்களை படிக்கணும். க்ஷமா பிரார்த்தனை அப்படின்னு லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதையும் படிச்சுட்டு பூஜை முற்றிற்று. அதாவது உங்களுக்கு எல்லா மந்திரங்களும் சொல்ல தெரிஞ்சால் மந்திரங்கள் எல்லாமே சொல்லலாம். அப்படின்னா விநாயகர் பூஜை, விநாயகருக்குரிய மந்திரங்கள் சொல்லிவிட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லிவிட்டு வரலட்சுமி அம்மன் மீது ஏதாவது பாடலை பாடி நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான பூஜைங்க, எளிமையான பூஜை. அதாவது வரலட்சுமி பூஜை சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. கலசம் வச்சு சில பேர் பண்ணுவாங்க, அப்படிலாம் படம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி ஸ்லோகத்தை சொல்லி பண்ணுவாங்க, அப்படியும் செய்யலாம். இப்போது முதல்ல விநாயகர் அஷ்டோத்திரம் நாமாவளி அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கணும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஈஸியாக விநாயகருக்குரிய ஸ்லோகம் மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு 4 லைன் விநாயகருக்கு சொல்லிவிட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை படித்தாலே போகிறோம். நல்லா அக்ஷதை பூக்களால் நம்ம அர்ச்சனை செய்யணும்.
கலசம் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது, எப்படி பூஜை அலங்காரம் பண்ணுறது, என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்றது வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க. நம்ம வீடியோவை பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மற்றவங்களும் பயனடைவார்கள் இல்லையா? நம்ம வீடியோவை ஷேர் பண்ண அவங்களும் நன்மை அடைவார்கள். அவங்களுக்கு நன்மை அடையும் போது நமக்கும் நன்மை வரும். அதனால் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும். அதனால் சுயநலத்திலும் பெருநலம் இருக்கிறது. அதனால் நிறைய ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை, எல்லாருக்கும் போய் சேரட்டும். வரலட்சுமி அம்மன் பூஜை எல்லாரும் மேற்கொண்டு சர்வ நலன்களையும் வளன்களையும் பெறுவோம். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.